சொன்னா நம்ப மாட்டீங்க. சிஎம் சார் பார்க்க வந்துருங்க கைஸ். நீங்க நம்ப மாட்டீங்க தெரியும், அதனால தான் போர்டு உங்களுக்கு காட்ட மாட்டேன் கைஸ். பாத்தீங்களா சும்மா மாஸ்டர் கிளாஸா இருக்கா. ஸ்டாலின் சார் பார்த்தா கேள்வி கேட்க போறோம். என்ன சப்போர்ட் பண்றதா ஃபாலோ பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன சிஎம் சார் இதெல்லாம் சின்ன பசங்களை வச்சு ப்ரமோஷன் பண்ற அளவுக்கா கேவலமாயி போச்சு. ஐயோ சார், உங்களுக்கு தான் ஏகப்பட்ட பெய்ட் ப்ரமோஷன் ஆளுங்களே இருக்கிறாங்களா சார்? அதாவது பொத்தடிப்பீங்களா, நீங்க காசை கொடுத்தா என்ன வேணும் பேசுவாங்களே, அவங்களாம் இல்லையா? ஓ, அவங்க சொல்றதெல்லாம் இப்ப நம்புற மாதிரி மக்கள் இல்லையோ, அதனால குட்டி பசங்க பேசினா கொஞ்சம் பேர் நம்புவாங்க, நம்மள கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகலாம், அதுவும் ட்ரெண்டிங்ல இருக்க பசங்க கூட்டு வந்து பேசினாக்கா இன்னும் நம்ம ட்ரெண்ட் ஆகலாம். ஆனா சின்ன பசங்களை வச்செல்லாம் நீங்க பேசுற அளவுக்கு எல்லாம் போயிட்டீங்களேன்றத எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம மூக்கனடியா இருக்கான் சார், அவனை வச்சு பேசியிருக்கலாம். ஓ, வியூஸ் போக மாட்டேங்குதா? ஓ ஆமா ஆமா, கொஞ்சமாவது ரீச் ஆகணுமா இல்லையா? ஏன்னா யூடியூப்லயா இருக்கட்டும், கூகுள்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெய்ட் ப்ரொமோஷன் கொடுத்து ஆட் போட்டுருக்கீங்க. அப்படி பார்த்துமே உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ரீல்ஸ் நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்புல சார், அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். ரீல்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க ஓகே, ஆனா அந்த ரீல்ஸ் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா சிஎம் சார்? எவ்வளவு பெரிய வேலைலாம் இருக்குது உங்களுக்கு. நாட்டுல நடக்கிற குற்றம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதே இல்லையா? ஒரு பக்கம் பாலியல், ஒரு பக்கம் கொள்ளை சார். இதெல்லாம் விட்டு உட்காந்து ரீல்ஸ பாத்துக்கிட்டு லைக்ஸ போட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க? அந்த ரீல்ஸ்ல நம்ம நாட்டோட நிலைமெல்லாம் என்னன்றதுதான் வந்துட்டே இருக்கு சார். அதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சிறப்பா பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிறது இன்னும் 45 நாள் 40 நாள் தான் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.